அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தொகுப்பில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் ஸ்ரீராம். இன்னைக்கு டாக்டர் கலா வந்து 6ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் என்ன, அதெல்லாம் வந்து விரிவாக பேச போகிறாங்க. டாக்டர் கலா. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6ஆம் வீட்ல சனி இருந்தா என்ன பலன்னு. உங்க ஜாதக கட்டத்துல 6ஆம் வீட்ல சனியோட வேற ஒரு கிரகங்கள் இணைஞ்சிருந்தாலோ இல்லாட்டி வேற கிரகத்தோட பார்வை சனி மேல இருந்தாலோ இந்த பலன்கள்லாம் மாறும். பிளஸ் எந்த சனி வந்து எந்த ராசி எந்த நட்சத்திரத்துல இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம முழுசா பார்க்கணும். இது வந்து சும்மா ஒரு ஜென்ரலா ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி. ஆம், இப்போ 6ஆம் வீடு அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 6ஆம் வீடுனா வேலை, தினசரி வாழ்க்கை, கடமை, சேவை, உடல் நிலம், ஒழுக்கம், இது எல்லாமே வந்து குறிக்கும். இந்த வீட்ல சனி இருந்தா எல்லாரும் ரொம்ப நல்ல இடம் சனிக்கு. ஏன்னா வந்து உங்க தினசரி வாழ்க்கையில வந்து ஒரு சனியோட கேரக்டர் என்ன, டிசிப்ளின், ஒழுக்கம், கட்டுப்பாடு, இதெல்லாமே வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது ஆம், அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப உழைப்பாளியா இருப்பாங்க, பயங்கரமா வேலை வேலைன்னு இருப்பாங்க, வேலை பைத்தியமா இருப்பாங்க, வேலை பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா வந்து அது உண்மை கிடையாது. ஏன்னா 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறவங்களுக்கு வந்து வேலை என்ஜாய் பண்ணி லவ் பண்ணி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் நிறைய தடவை அவங்களுக்கு பிடிக்காத வேலை தான் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் வாழ்க்கையில. ஆம், ஆனாலும் பிடிக்கலனாலும் அவங்க பண்றத நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ரொம்ப அனுபவிச்சு பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலா அவங்க மனநிலை என்னன்னா, வேலை வந்து பிடிக்கலனாலும் அதை மெனக்கட்டு கஷ்டப்பட்டு பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது வெளியிலன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தெரியும். சில சமயம் வாழ்க்கையில வந்து வேலை, வேலை செய்யும் முறை, தினசரி பழக்கங்கள், இதுல எல்லாம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர பெரிய மாற்றம் வந்து சந்திப்பாங்க இவங்க. சனி வந்து தேவையில்லாத விஷயங்களை வெட்டி எரிஞ்சிடும். ஸோ சிலருக்கு வந்து வேலை இழைப்பு வரலாம். சில பேர் தானாவே வேலையை விட்டுடலாம். சில பேர் கம்ப்ளீட்டா வேற துறைக்கு மாறலாம். ட்ராக்கையே மாத்திடலாம் கம்ப்ளீட்டா. அவங்க படிச்சதுக்கும் அவங்க பண்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கலாம். இது எல்லாமே ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி வந்து உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க வைக்குது இந்த இடத்துல. நம்ம பண்ற வேலைக்கு ஆக்சுவலா அர்த்தம் இருக்கா இல்லையா, ஒரு அர்த்தமே இல்லாம நான் வந்து பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு. ஸோ இவங்க வந்து 6ஆம் வீட்டுல சனி வந்து என்ன சொல்றதுன்னா, இன்னைக்கு இருக்கிற மகிழ்ச்சி நாளைக்கு இருக்காது. அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உற்சாகம் நாளைக்கு இருக்காது. அதுவும் நிரந்தரம் கிடையாது. ஸோ வாழ்க்கையில வந்து முன்கொண்டு செல்றதுக்கான விஷயங்கள் வந்து பழக்கம், ஒழுக்கம், தொடர்ச்சி. வெறும் மகிழ்ச்சி, வெறும் உற்சாகம் இதை நம்பி சனி எப்பவுமே இருந்தது கிடையாது. இந்த வீட்லயும் அது இருக்காது. இந்த வீட்ல மக்களுக்கு வந்து வேலை பிடிச்சதோ இல்லையோ கொஸ்டினே இல்லாம அந்த வேலையை அவங்க நடத்தி முடிப்பாங்க. கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டா முடிச்சிருவாங்க. இந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் இருக்கும்போது அதுல வந்து அவங்களுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னா அந்த லெவல் ஆஃப் வெறுப்பும் வரும் வேலை மேல. ஸோ இவங்களுக்கு வெறுப்பான விஷயம் வந்து சும்மா மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு போட்டு எந்த வேலையும் நடத்தாம காரணமே இல்லாம நேரத்தை வேஸ்ட் பண்ணா இவங்களுக்கு சத்தியமா வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. ஆம், இதனால அவங்களுக்கு தன்னையே கேள்வி கேட்டுக்க தோணும். இந்த வேலை வெறும் நான் பணத்துக்காக எதுக்கு பண்ணணும், அக்கறை எடுத்து பண்ற வேலை தான் எனக்கு திருப்தி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி வரும். அண்ட் இதனாலேயே நிறைய பேர் வேலையை வந்து விட்டுருவாங்க. முக்கியமா ஒரு 40 வயசுல வந்து அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா சனி வந்து 30 வயசுக்கு அப்புறமா தான் மெச்சூர் ஆகும். 40 வயசுல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ 6ஆம் வீட்டுல சனி வந்து வேலையை விரும்புவதுன்னு சொல்ல முடியாது, வேலைக்கு அர்த்தம் தேடுவது. அண்ட்
இந்த இந்த பொசிஷன் ரொம்ப நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, சனி வந்து 6, 8, 12 வீட்டில் இருந்தா நல்லது அப்படின்னு. ஏன்னா நான் முன்னாடியே உங்ககிட்ட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், செவ்வாய் வந்து நம்மளோட அக்சலரேட்டர், சனி தான் நம்மளோட பிரேக். சனி வந்து எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணும், பிரேக் போடும், நிறுத்தும். ஸோ நிறைய தடவை வந்து இது வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து கல்யாண ஸ்தானத்துல இருந்ததுன்னா நாட் குட், டிலே பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். குழந்தைங்க ஸ்தானத்துல இருந்தா குழந்தைங்க பெத்துக்கிறது டிலே ஆகும். பட் 6ஆம் வீட்டு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீடு வந்து போட்டி, ஆஹ், எதிரிகள், டெட்டு, தட் இஸ் கடன், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தானே குறிக்கும் 6ஆம் வீடு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பிரேக் போட்டா நல்லது தானே. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த் விஷயத்துல இது உடல்நிலையும் குறிக்கிற ஸ்தானம். பட் ஹெல்த் விஷயமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சடனா வந்து வாழ்க்கையை திருப்பி போடுற அந்த மாதிரி ஹெல்த் இல்லாம ஒரு ஸ்லோ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. லைக் கான்ஸ்டன்ட் முட்டி வலி, வந்துட்டு வந்துட்டு போற முட்டி வலி, இல்லைன்னா கான்ஸ்டன்ட் முதுகு வலி, வந்துட்டு வந்துட்டு போற முதுகு வலி, இந்த மாதிரி தான் ஒரு மைல்டான பிரச்சனைகள் கொடுக்குமே தவிர, லைக் ராகு மாதிரி உயிர் பயம் கொடுக்குற டிசீஸ் வந்து வராது. ஸோ இப்போ வந்து நான் பார்வையை பற்றி பேசும்போது உங்களுக்கு தெரியும், சனி வந்து 8ஆம் வீடு, 12ஆம் வீடு, 3ஆம் வீடு, இது இது மூணுத்தையும் பார்க்குது 6ஆம் வீட்டிலேருந்து. ஸோ 8ஆம் வீடு பார்த்தீங்கன்னா என்ன, 8ஆம் வீடு வந்து திடீர் மாற்றங்கள், ஸோ வாழ்க்கையை புரட்டி போடுற மாற்றங்கள், சடன் ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிக்கும். ஸோ சனியோட பார்வை இங்கே வரும்போது எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணும், இல்லைன்னா பிரேக் போடும் நான் சொன்ன மாதிரி. ஸோ திடீர் ஆக்சிடென்ட், திடீர் மரணம், இதெல்லாம் பிரேக் போட்டு நிறுத்திடும். ஸோ இதனால தான் வந்து இது நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்பாங்க. அப்புறம் 8ஆம் வீடு வந்து இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள், ஜோதிடங்கள், தந்திர மந்திரங்கள், இதெல்லாத்தையும் குறிக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருக்கலாம். நெக்ஸ்ட் 12ஆம் வீடு. 12ஆம் வீடு என்னெல்லாம், தனிமை, செலவு, தூக்கம், ஆன்மீகம், இதெல்லாம் இல்லையா. ஸோ 12ஆம் வீடை பார்க்கும்போது செலவுகளை கம்மி பண்ணும், அண்ட் இழப்புகளையும் கம்மி பண்ணும், அண்ட் ஃபாரின் போக சான்ஸ் அதிகம். ஃபைனலா 3ஆம் வீட்டை பார்க்கும். 3ஆம் வீடு என்னெல்லாம், முயற்சி, தைரியம், சகோதரர்கள், தொடர்பு கொள்றது, கம்யூனிகேஷன், இதெல்லாம் குறிக்கும். ஸோ இளைய சகோதரர்கள் கூட உறவு கொஞ்சம் பாதிக்கும். இதை நீங்க வந்து ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தை எடுத்துக்க வேண்டிய, ஒரு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய ஸ்தானமா இருக்கலாம். இல்லைன்னா ஃபிசிக்கலி உங்களோட சகோதரர்கள் கூட ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்படலாம். அது ஃபிசிக்கலியாக இருக்கலாம், மென்டலியாக இருக்கலாம். அண்ட் பேசுறதும் வந்து டு த பாயிண்டாக இருக்கும், ரொம்ப வளவளன்னு பேச பிடிக்காது. ஸோ இந்த உங்களோட முயற்சிகள் இங்கே 30 வயசுக்கு அப்புறமா தான் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து 6ஆம் வீட்டு சனியோட ஜென்ரல் பலன்கள். நன்றி கலா. நன்றி. எனக்கு இந்த டிஸ்கஷன்ல வந்து ஒரு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். நீங்க சொன்னீங்க இல்லையா, 6ஆம் வீட்டில் சனி இருக்கிறவங்க வந்து பெரும்பாலான மக்கள் வந்து அவங்களோட வேலையை வந்து பேஷனேட்டான வேலையை பண்ண மாட்டாங்க. பட் எந்த வேலை இல்ல இல்ல கொடுத்தாலும் ரொம்ப ம். எந்த வேலை கொடுத்தாலும் ரொம்ப டெடிகேட்டடாக பண்ணுவாங்க. பட் அது பிடிச்ச வேலையாக இருந்தாலும் சரி, பிடிக்காத வேலையாக இருந்தாலும் சரின்னு நான் புரிஞ்சுட்டேன். அப்படி ஆமா. அர்த்தம் இல்லையா? இல்ல, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களுக்கு பிடிக்காத வேலை அவங்கள வந்து சேரும். இட்ஸ் அது அவங்க கையில இல்லைன்னு சொல்ல வரேன். ஓகே. ம். பட் ஆனால் இது எல்லாத்துக்குமே பொருந்தும்னு சொல்ல முடியாது இல்லையா? சில பேர்த்துக்கு வந்து 6ஆம் வீட்டில் சனி இருந்தால் கூட அவங்க ம். வேலையை அவங்க பிடிச்ச மாதிரி கூட பண்ணலாம் இல்லையா? அது வந்து மற்ற மற்ற கிரகங்கள் கட்டத்தில் எங்கே இருக்குங்கிறத பொறுத்து தீர்மானிக்கப்படுமா? டெஃபினட்டா. ஸோ இப்போ நாங்கள் வேலைன்னு நீங்கள் உங்களோட வேலை சூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் ஜாதகம் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நிறைய ஃபேக்டர் பார்க்கணும். உங்கள் லக்னத்தை நான் பார்க்கணும், உங்கள் பர்சனாலிட்டி என்னன்னு பார்க்கணும், உங்கள் 10ஆம் வீட்டை நான் பார்க்கணும், 10 கூடையவன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நிறைய விஷயம் நான் செக் பண்ணுவேன் உங்கள் வேலை, எந்த வேலை எடுக்கலான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா. பட் 6ஆம் வீடு வந்து உங்களோட
இந்த டெய்லி கிரைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இங்க கார்த்தா நீங்க வந்து மார்னிங் பல் தேக்கறதுலேருந்து படுத்து தூங்குற வரைக்கும் நீங்க டெய்லி பண்ற ரிப்பீட்டட் டெய்லி பண்ற ஒரு விஷயம். ஸோ அதுதான் ம். ஆறாம் வீடு. ஓகே. ஸோ அந்த டெய்லி பண்ற விஷயம் வந்து சனி இருக்கும்போது சனிக்கு அது பிடிச்ச விஷயம் திரும்ப திரும்ப பண்றது. பட் ம். அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமைஞ்சிச்சுன்னா பயங்கரமா ஷைன் ஆக சான்ஸ் இருக்கு. பட் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன், பிடிக்காத வேலை அமையும். ஓகே. ஸோ ஆனாலும் அவங்க பெரும்பாலும் யா ம் இல்ல கண்டினியூ பண்ணுங்க, நான் இன்டரப்ட் பண்ணல, சாரி. யா ஆனாலும் அதை வந்து நீங்க வெளியிலன்னு பார்க்கும்போது பயங்கரமா பண்றாங்களே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கடனேன்னு தான் அவங்க மனசுல நினைச்சிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ பெரும்பாலான மக்களுக்கு வந்து அஹ், ஒரு மாதிரி இக்கட்டான வேலைகள் வந்து சேரும். அவங்களுக்கு ம், மனசுக்கு ம், விரும்பாத வேலையாக இருந்தாலும் அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, அதை ரொம்ப ம். டெடிகேட்டடாக பண்ணுவாங்க. பட் சில பேர்த்துக்கு வந்து அந்த ரிப்பீட்டட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீனான ஒரு அமைப்பில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது அவங்களுக்கு பிடிச்சும் பண்ணலாம். இப்போது எனக்கு டக்குன்னு தோன்றது வீடியோ ஜாக்கியாக இருக்கட்டும், இல்லை ரேடியோ ஜாக்கியாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்கெட்யூல் வந்து ஒரே மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரி ஒரு ருட்டீன் தானே, ஒரே ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப பண்ணுற ருட்டீன் அந்த மாதிரி யா இருக்கலாம் இல்லையா? அவங்களுக்கு வந்து அந்த இதுல அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஈஸி அவங்களால வந்து ஷைன் பண்றதுல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஆறாம் வீட்ல வந்து சனி வந்து துலா ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ம். அண்ட் நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ம். உங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஏன்னா வந்து உங்களுக்கு அது உங்க எஸ்பெஷலி உங்களோட லக்னத்துலயும் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப சர்வீஸ் ஓரியன்ட் கேரக்டர் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது உங்களோட பெஸ்ட் பிளேஸ்மெண்ட். ஓகே. ஓகே. ஸோ ஸோ உங்களுக்கு அதுல அர்த்தம் கண்டுபிடிக்கிறது தான் இவங்களோட மெயின் சேலஞ்சா இருக்கும். நான் ஓகே. பண்ற வேலைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா, இல்ல சும்மா வந்துட்டு பண்ணிட்டு போறேனா. ஸோ இப்போ அந்த லைக் அர்த்தம் இருக்கான்னு ஒரு தேடுதல் வருது இல்லையா? அந்த தேடுதல்ல அவங்க எப்படி அர்த்தத்தை கண்டுபிடிக்க, அதுக்கு ஏதாவது வழி சொல்ல முடியுமா அவங்களால? அது ஃபுல் ஜாதகம் பார்க்காம சொல்ல முடியாது. பட் பெரும்பாலும் நீங்க வந்து ஒரு 40 வயசுக்கு அப்புறம் அதுவே கொண்டு போயிடும் உங்களை அர்த்தத்துக்கு தேடி. அதனால தான் நான் சொன்னேன் நிறைய பேர் வேலை வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டா ஓ. வந்து வேலையை விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு தானா. ஓகே. ஸோ அது உங்களை கொண்டு போய் சேரும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ ரொம்ப நன்றி அந்த தெளிவான உரையாடலுக்கு. ஸோ நான் என்ன புரிஞ்சிட்டேன் அப்படின்னா, ஆம், இந்த கோள்கள் ஒவ்வொரு வீட்டில் இருந்தாலும் அதுக்கான சில குணாதிசயங்கள் பலன்கள் இருந்தாலும் மொத்தமாக ஒரு டீமாக எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொண்டு தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு புரிதலோட இந்த உரையாடலை நாங்கள் முடிச்சுக்கிறோம். ந- தேங்க்யூ டாக்டர் கலாம். நன்றி.